விருச்சிக ராசி நேயர்கள் இவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லுங்க. இவங்களுடைய காதல் அணுகுமுறை சுவாரஸ்யமா எப்படி இருக்கும்? சொதப்புனாங்கன்னா எப்படியெல்லாம் சொதப்புவாங்க? இந்த பூமியில் பிறந்து காதல் காதல் என்று அலையக்கூடிய ஒரே ஒரு ராசி விருச்சிக ராசி தான். அப்படியா? ஆமாம். ஏன்னு கேட்டால், நாயை பார்த்தாலும் காதல், மனுஷனை பார்த்தாலும் காதல், மரத்தை பார்த்தாலும் காதல், செடியை பார்த்தாலும் காதல். ஐயோ, நேற்று வச்சுட்டு பொண்ணு இந்த செடியை காணுமே, ஏண்டா சாயங்காலம் தானடா எடுத்து வேறு இடத்துல வைக்கிறேன்னு வச்சேன். எங்கே? அங்கே. ஓ, நான் தான் வச்சேனா? அவனுக்கு திருப்திப்படுத்துறது இருக்கு பாரு, போதும் போதுன்னு. இதுக்காக என்னன்னா, நடக்காத ஒன்று நடந்த மாதிரியோ இல்லை இவனே செஞ்சுட்டு இது தன்னைத்தானே கெடுத்துக்கிற ராசி இது. புரியுது. தன்னைத்தானே கெடுத்து அவனுக்கு 6ஆம் அதிபதி தானே மேஷம். ரோகம், பிணி, பீடை, தொல்லையெல்லாம் கொடுக்குறது. இதுக்கு காரணகர்த்தா இவனே. இவனுடைய குணம் எப்படி செயல்படுதுன்னா, அதே இவனுக்கு வாத பித்த சிலைத்தும நாடிகள் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமாக இவனுக்கிட்ட வேலை செய்யும். அதில் அறம்பொருள் இன்ப மோட்சம் கொண்டு வந்தாலும் இல்லை, மனித குணம், ராட்சச குணம், தேவகுணம், சாத்விக குணம் இப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அவனுக்கு நாடி தான் வேலை செய்யும். தாய் இருந்தாலும் தாய் இல்லாத மாதிரி பாசம் யாராவது காட்டினாங்கன்னா அவங்க பின்னாடி போயிடுவான். சரி. ஏன்னா தாயாக ஒருத்தவங்க சேர்ந்துருவாங்க. தாய் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்போ மனைவியும் தாரத்துக்கும் தாய்க்கும் நல்ல விதமாக நடக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மோத விட்டுருவாங்க. 2 பேரும் மோதிட்டுனா கூட பேசாத இருக்கேன். நான் என்ன செஞ்சேன்? நான் சும்மா தானே இருந்துவான். ஏன்னா இவ்வளோ கொலை நடக்கிறதே உன்னால தாண்டாண்ணா. கண்டுக்க மாட்டான்ல. நான் நடந்ததை வாயை திறந்து பேசாத இருந்தால் போதும், பேசிட்டு மாட்டிக்கிறாள். சரி. இது ஒரு அவங்களுடைய குணம். எல்லாருக்கும் செய்யணும், எல்லாருக்கும் ஓடி செஞ்சுட்டு இருக்கணும். உடம்பும் மனசும் சரியாக இருந்து இவன் செயல்பாட்டில் இறங்கிட்டானா இவனை மாதிரி ராஜா யாரும் கிடையாது. இவனுக்கு அவப்பெயரும் கெட்ட பேரும் இவனுக்கு ஒரு கஷ்டங்கள் வருதுன்னா அது வேறால யாராலையும் கிடையாது, இவனாலேயே தான். தன்வினை தன்னை சுடும் மாதிரி. தன்வினை தன்னை சுடும்னு சொல்கிறதை விட பிறர் வினையில் நீ தலையிடாத இருந்தால் தானே தன்வினை தன்னை சுடாது. வேலை மெனக்கட்டு நான் கடைக்கு போகிறேன், ஏதாவது வாங்கிட்டு வரதா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 4-5 இவ்வளோதானா அவங்க விடுவாங்களா? எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இதோட போக வேண்டியதானே. பக்கத்தில் இருக்கவங்களாம் நான் போகிறேன், அவங்க சொன்னாங்க இது வாங்கிட்டு வர தம்பி, அப்படியே இதையும் வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வெளியில் சொன்னவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்காத வந்தால் இவன் எங்கே என்ன பண்ணுவாங்க? கரெக்ட். இது மாதிரி அவங்க சிக்கலில் இவங்களே சிக்கிக்கிறவங்க. புரியுது. அவங்களுக்கு ஏன்னு கேட்டால் 8ஆம் அதிபதி அறிவு கூடிய புதன் தானே, லாபாதிபதி புதன் தானே. நட்புக்காக செய்வாங்களே தவிர வீட்டுக்குன்னு செய்யாத மாட்டிக்கிட்டு அவஸ்தை பண்ணும். சரி. இவங்களுக்கு தாய் அமைவதும் தாரம் அமைவதும், தாரம் நல்லா அமைஞ்சாலும் இவங்க குணாதிசயத்தால் இவங்க கெடுத்துக்குவாங்க. தாய் இயற்கையாக இருந்தாலோ இல்லை செயற்கையாக வந்தாலோ அந்த தாய் பாசத்தால் அவதிப்படுவாங்க. உண்ற உணவு கிடைக்கும், இடம் கிடைக்காது. இடம் கிடைக்கும், உணவு கிடைக்காது. மற்ற பாசங்கள் வச்சுருப்பாங்க. சரி. அம்மா நீ சாப்பிட்டியே எந்திரிச்சியான்னு வெளிநாட்டிலேருந்து பேசுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருப்பாங்க, என்னை தண்ணி எடுத்துகிறோன்னா கொடுக்க மாட்டாங்க. புரியுது. எட்டு இருந்தாலும் பிரச்சனை தான், கிட்ட இருந்தாலும் தண்ணி நீ எடுத்துக்கியம்மா அப்படியே நியாயம் பேசுகிறதா இருக்கும். இது மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதான் இல்லை, தேள் கொட்டினா விஷம் இல்லை, இதுகிட்ட நெருங்க மாட்டாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் விருச்சிக ராசி மாத்திரம், பிறர் வாழ தன்னை அழிச்சுக்குவாங்க. அது குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்க, குழந்தைங்க வந்தோடனே அது இறந்துடும். தன் வாழை மரமும் இதுவும் தன்னை அழிச்சிட்டு தான் பிற உயிரை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான ராசிக்காரவங்க விருச்சிக ராசி. அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு? இந்த ஆண்டுன்னா போன ஆண்டில் பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்கள், அந்த இவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே 4ல் இருந்த இந்த வீடு மனை கட்டுறது, அதில் கடன் வாங்கினது, லோன் வாங்கினது, அது மாதிரி இருக்கும்போது இதை வாங்கினதை சரி பண்ணுறதுக்கு மட்டும் இவங்க செயல்பட்டால் போதும். சரி. அது மேலே இன்னொரு கடன் வாங்க வச்சாங்க, இவங்களை இருந்த விட்ட லாக் பண்ணுற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. புரியுது. ஏன்னு கேட்டால் ராகு வரான், பெரிய திட்டத்துக்கு அதிபதி, அவன் திட்டம் போடுவான். இன்னொருத்தர் சும்மா இருந்தாலும் சரி, அப்பா இந்த வீட்டை கட்டியே வாங்கலாம்ப்பா, என்ன இது கூட தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அவன் இழுத்து விட்டுட்டு அவன் போயிடுவான். இவன் என்ன பண்ணிடுவான்னாக்கா, ஒரு நம்பிக்கை சொல்லிட்டானே அண்ணா, ஃபைல் கரெக்டாக மூவ் ஆகி வரும்,
அந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே இதுக்குள்ளே இவன் கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணிவிடுவான். அது வந்தால் தானே கடனை கொடுக்கலாம். இந்த கடனும் வராது, அதுவும் வராது, எல்லாம் மாட்டிக்கும். இவங்களுக்கு எப்பொழுதுமே ரெக்கார்டு சம்மந்தமான விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இவங்க என்ன ஒரு 2 விதத்தில் தான் மாட்டுவாங்க, 2 விதத்தில் மாட்டாத இருக்கணும். மாது இந்த 2 விஷயத்தில் அவங்க மாட்டாத இருந்தால் பெரிய புண்ணிய பூபதி. சரி, பெண்களாக இருந்தால்? பெண்களாக இருந்தால் இந்த மற்றவங்களை குறை சொல்லாத இருந்தால் போதும். சரி. ஏன்னு கேட்டால் மற்றவங்க குற்றங்களை மட்டும்தான் இவங்களுக்கு பார்ப்பாங்களே தவிர தன் குற்றம் பார்த்தா தானேப்பா நம்ம திருந்தானா தானேப்பா அடுத்தவங்க. அதனால் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாது. இவங்க அடுத்தவங்கள இதுலேருந்து தான்ப்பா அவங்க விடுபடணும். பெண்களை பொறுத்தவரையும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா.